சாரி 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 இந்த டைலாக் கேட்டோன்னே பல பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும். அந்த நடிகர் யாருன்னு, பிரதீப் ரங்கநாதன். டூடு படத்தில் வந்து பட்டைய கிளப்பினாப்புல. டூடு படம் வந்து சில பேருக்கு அக்செப்டபுளாக இருந்தது, சில பேருக்கு வந்து இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு இருந்தது. ஆனாலுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு அப்படின்னா அது வந்து பிரதீப் ரங்கநாதன். அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் வேணும். அந்த படங்களை ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது சார் அப்படின்னு சொன்னாலே வந்து அதுக்கு ஒரு ஓப்பனிங் வேணும். அந்த ஓப்பனிங் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சூப்பர் ஸ்டார் இருக்கு அவர்களுக்கு, விஜய் அவர்களுக்கு, அஜித் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் சிவகார்த்திகனுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது ஒரு ஓப்பனிங் உள்ள ஒரு ஸ்டாராக இருக்கிறது பிரதீப் ரங்கநாதன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம்ப்பா, நம்மளால் என்ன பண்ணியிருக்காப்ல அப்படின்னு அந்த லெவலுக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்குது, நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வருது. டூடு படம் வந்து சூப்பரான கலெக்ஷன், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இவருடைய கெரியர் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, முதல்ல வந்து ஒரு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த எல்கேஜி அப்படிங்கிற படம், ஆர்ஜே பாலாஜியோட படம், அந்த படத்தில் டைலாக் ரைட்டராக இருந்திருக்காரு, அடிஷ்னல் டைலாக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து எல்கேஜிக்கு அப்புறம் வந்து பார்த்தா அவர் வந்து கோமாளி அப்படின்னு சொல்லி ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த கோமாளி படம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு கோமாவுக்கு போன ஒரு பேஷண்ட், அவர் தான் ஹீரோ. அவர் வந்து ஒரு 10-15 வருஷமாக வந்து இந்த சிட்டியை வந்து பார்க்கவே இல்லை. ஆனால் அதுக்கு நிறைய மாற்றங்கள் நடந்தது. மாற்றங்கள் நடந்ததுக்கப்புறம் அவரோட லைஃப் எப்படி இருக்குது, என்ன மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுறாரு, தான் லவ் பண்ண பொண்ணை தேடி போகிறாரா, இல்லை இப்போ இருக்கிற பொண்ணை லவ் பண்ணுறாரா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி பட்டையை கிளப்பியிருந்தாப்புல. அப்போ என்னென்னா 15 வருஷத்தில் அந்த கோமாவில் இருந்தவருக்கு வந்து ஒரு அருமையான விஷயம் அதை காமிச்சிருந்தாங்க. அது என்னென்னா மனிதாபிமானம். இந்த மனிதாபிமானம் அப்படின்னு காமிக்கும்போது என்னென்னா ஹியூமனிட்டி தான் மெயின். அது இப்போ நிறைய இடத்துல மிஸ் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளேயில் சர்காஸ்டிக்காக அப்படி சொல்லியிருந்தாப்புல பிரதீப் ரங்கநாதன். உண்மையிலேயே சூப்பரான மெசேஜ், நல்ல டைரக்ஷன், அற்புதமான படம். கோமாளிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எகெயின் ஒரு மறுபடியும் போயிட்டேன் சார், நான் வந்து ஒரு கதை வச்சுருக்கேன், இந்த கதையை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்காப்புல. நிறைய பேர்ட்ட சொன்னதுக்கப்புறம் நான் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், அது கொஞ்சம் இது இல்லை டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னனால என்ன பண்ணிட்டாருன்னா, நானே நடிக்கிறேன் அப்படின்ட்டு லவ் டுடே அப்படின்னுங்கிற படத்தில் வந்து அவரே நடித்து அந்த படம் வந்து சூப்பராக வந்தது. அந்த படத்துக்கு வந்து லிரிசிஸ்ட்டு அவரும் வந்து பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ அருமையான ஒரு டைரக்ஷனில் லவ் டுடே அப்படிங்கிற படம் வந்து பயங்கர அட்ராக்ஷன், ஜென்சி கிட்ஸ் மத்தியில் வந்து ஏகபோக வரவேற்பு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணார்னா, இவரே வந்து லவ்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தியில் பண்ணார். லவ் டுடேவே ஹிந்தியில் பண்ணார். அந்த படம் வந்து இவர் தான் ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் வந்து டிராகனில் இவர் வந்து ஸ்டோரி ரைட் பண்ணது மட்டும் தான் இவரோடது. மற்றபடி வந்து டைரக்ஷன் ஒருத்தர் பண்ணார். ஸோ அதில் வந்து டிராகன் வந்து எப்படின்னா லவ் டுடேயில் வந்து ஜென்சி கிட்ஸ் அட்ராக்ட் பண்ண மாதிரி ஜென்சி கிட்ஸ் டிராகனுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் டிராகன் படம் வந்து பெரிய லெவலில் இந்த பெரியவங்க எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிடுச்சு. பெரியவங்கெல்லாம் பார்த்து நல்லா இருக்குப்பா, அந்த பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல, நல்ல கதை, அது அருமையான கதை அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணியிருந்தார். ஸோ பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து ஒரு சென்சிபிளான ஒரு ஸ்டோரி டெல்லிங் கலை இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ரொம்ப அழகாக சொல்கிறாப்புல. ஏன்னா முதல் 2 படத்துலேயே ஜட்ஜ் பண்ண முடியாது, ஒரு 3-4 படத்தில் வரும்போது தான் அதை ஜட்ஜ் பண்ணலாம். அப்போது அவருடைய அந்த ரைட்டிங் ஸ்கில்லு, அவருடைய வே ஆஃப் பெர்செப்ஷன், எப்படி சினிமாவை பார்க்குறாரு, என்ன மாதிரி சினிமா அவர் விரும்புகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராகனுக்கு அப்புறம் வந்து பார்த்தா சமீபத்தில் ரிலீஸ் ஆன டூடு படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனப்பு ஜென்சி கிட்ஸுக்கு. பட் நாம் தமிழில் பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து ஷாஜகான் அப்படிங்கிற படம், அது யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. ஷாஜகான் படத்தில் தான் அந்த லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டராக விஜய் வருவார். அப்படி அந்த கதையில் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டராக வரும்போது இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். கடைசியாக பார்த்தா அந்த பொண்ணை ஒரு பையன் விரும்புவான். ஸோ அவனுடைய லவ்வை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக இவரோட லவ்வை இழந்துருவார். கடைசியாக வந்து இவர் லவ்வுக்கு தூது போகிறது அப்படின்னு சொல்லி தூது போய் ஃபெயிலியர் ஆகுது. இட்ஸ் ரிவர்ஸ் ஆஃப் மின்சார கனவில் எப்படின்னா அரவிந்த் சாமிக்கு தூது போய் பிரபுதேவா வந்து லவ் பண்ணி அந்த பக்கம் செட்டில் ஆகிடுவார். இதில் எப்படின்னா தான் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தன் அவன் கேட்டான், அவனுக்காக நம்ம தூது போகணும்னு சொல்லிட்டு போய் அந்த லவ் எப்படியா செட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் தான் லவ் பண்ணுற பொண்ணே அது, வேறு வழியே இல்லாமல் அந்த கிளைமேக்ஸ் அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த கதையவே கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷனாக பண்ணுறது அப்படின்றது, அந்த எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் தான் வந்து நம்ம இவருடைய டூடு படம். இந்த டூடு படத்தில் வந்து பார்த்தா தான் வந்து ஒரு பொண்ணை இந்த மாதிரி நிறையா இந்த இது சொல்லுவாங்கள்ல சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி அந்த இப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஐயோ அது பேரை மறந்துட்டேன், ஃப்ளாஷ் மாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து
சர்ப்ரைஸாக பர்த்டேக்கு விஷ் பண்ணுறது, சர்ப்ரைஸாக வந்து அவங்களுடைய அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சு அதில் வந்து சூப்பராக பண்ணுறது தான் நம்ம இவர் பிரதீப் ரங்கநாதன். இதே கான்செப்டை இன்னொரு படத்தில் பாலா பண்ணியிருந்தாப்புல, காந்தி கண்ணாடின்னு ஒரு படத்தில். ஆனால் அதில் அது மாதிரி எந்த ஒரு தோரணையும் இல்லை. இத்தனைக்கும் வந்து பிரதீப் ரங்கநாதனை விட அதிகமாக ஈவெண்ட்ஸ் பண்ணுறது பாலா தான். பட் பாலா அதை கரெக்டாக பண்ணல. பட் பிரதீப் ரங்கநாதன் இந்த இடத்துல சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஈவெண்ட் பண்ணும்போது கூட ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு, அது அந்த பொண்ணு சொந்த அத்தை பொண்ணே, அது சொந்த மாமா பொண்ணே வந்து விரும்ப ஆரம்பித்தாலும் இவர் எனக்கு அந்த மாதிரி லவ்லாம் வரலையே அப்படின்ட்டு வரலன்னொடனே அந்த பொண்ணு ரொம்ப ஃபெட்டப் ஆகி போய் ஊருக்கு போயிடுது. அதுக்கப்புறம் திருப்பி வந்தோடனே வேற ஒரு பையனை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுது. ஆனால் இவருக்கு அப்போ தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வந்திருக்கா. அந்த பொண்ணு தான் நம்ம மனசில் இருக்கோ அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடும். அண்ட் அந்த ஆக்ஷன், வே ஆஃப் ஆக்ஷன் வந்து உண்மையிலேயே பாராட்டணும் பிரதீப் ரங்கநாதனை. பயங்கர எனர்ஜியான ஒரு கேரக்டர். சரி, ஆக்சுவலாக நான் அந்த படம் பார்க்கும்போது நான் வந்து எஸ்ஜே சூர்யா அவர்கள் சின்ன வயசுல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எஸ்ஜே சூர்யாட்ட ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு பெரிய ஒரு சுறுசுறுப்பு, ஒரு பயங்கர எனர்ஜி இருக்கும்ல, அந்த எனர்ஜி அப்படியே அந்த கேரக்டருக்கு இருக்கும். அப்படியே அந்த கேரக்டர் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படத்தில் அடுத்து என்ன பண்ண போகிறாரு, டூடுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாரு பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிறப்போ, டூடுக்கு அப்புறம் எகெயின் வந்து நம்ம இந்த படம் டிராகன் ப்ரொடியூஸ் பண்ணாங்களே ஏஜிஎஸ் வந்து ரீசெண்டாக வந்து ரீசெண்டாக கூட சொன்னாங்கல்ல, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து போய் அஜித் சார் வச்சு படம் பண்ணலான்னு போது இல்லை ரொம்ப கஷ்டம், அவருக்கு அவ்வளோலாம் சம்பளம் தர முடியாது, ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. பாவம் யாராவது கதை கட்டி விட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா தேட்டர் வேணும் சார் அப்படின்னுவாங்கல்ல, அவங்களுக்கே சொந்தமாக வந்து நிறைய தேட்டர் இருக்குது. தே ஆர் ஹேவிங் மால்ஸ், அதெல்லாம் வச்சு ஏஜிஎஸோட தேட்டர் இருக்குது. ஸோ ஏஜிஎஸோட தேட்டரில் ரிலீஸ் பண்ணாலே அந்த படம் வந்து அங்கங்கே ஒரு ஓஎம்ஆர் ரோடில், ஒரு வில்லிவாக்கத்தில், அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் மதுராயில் சைடில், இந்த பக்கம் சென்ட்ரல் சிட்டியில். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஓனாக பண்ணுறதுனால அவங்களுக்கு சில ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. அதே சமயத்தில் அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஏஜிஎஸ் ரிலீஸ் பண்ணால் மற்ற இடத்துல நாங்களாம் ரிலீஸ் பண்ண மாட்டோம், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஆனால் இருந்தாலுமே இப்போ எல்லா தேட்டருமே அக்செப்ட் பண்ண, ஓகே படம் நல்லாயிருக்கு, படம் கண்டென்ட் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ ஏஜிஎஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீண்டும் அவங்க வந்து பிரதீப் ரங்கநாதனோட ஒரு அருமையான கூட்டணி வைக்கிறாங்க. இந்த முறை என்னென்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து ஸ்கிரிப்டிங் ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. அவருடைய 5வது படம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது படம்னா கோமாளியில் அதுக்கப்புறம் லவ் டுடே, டிராகன், டூடு, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. கோமாளியில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ், அதனால் அதை கனெக்ட் எடுத்துக்க முடியாது. லவ் டுடே, டிராகன், டூடு, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதை தாண்டி அடுத்ததாக வந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் அவர் வந்து ஒரு படம் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் யார் நடிக்கிறா அப்படிங்கிறதான் இப்போ அடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த யார் நடிக்கிறா அப்படிங்கிறப்போ என்னென்னா இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர், லாட் ஆஃப் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து இவரே லீடாக நடிக்கிறாரு, இவரே டைரக்டும் பண்ணுறாரு. ஸோ பிரதீப் ரங்கநாதனுடைய டைரக்ஷன் பார்க்குறதுக்கு எவ்ரிபடி ஆர் வெயிட்டிங். ஏன்னா அவருடைய டைரக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து மீனாட்சி சௌத்ரி அண்ட் ருக்மிணி வசந்த் இவங்க 2 பேரும் இந்த படத்தில் நடிக்கிறதா இருக்கிறாங்க. பிரதீப் ஒரு விஷயத்தை கரெக்டாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தில் எல்லாத்துக்குமே மினிமம் 2 ஹீரோயின் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது அது ஒரு தனி ட்ரெண்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவும் இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு கதையில் ஒரு வேரியேஷன் கிடைக்கும். எதுக்கு ஒரே ஹீரோயின் வச்சுட்டு ட்ராவல் பண்ணுவோம், குடும்பம் வச்சு ட்ராவல் பண்ணலாமே என்னப்போ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. அண்ட் இதில் ஜென்சி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ஜென்ரேஷன் எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான திரைப்படத்தை தான் பிரதீப் ரங்கநாதன் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடைய இந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கும். ஏன்னா ஆஃப்டர் சக்ஸஸ் ஆஃப் ஸோ மெனி ஃபிலிம்ஸ் இன்றைக்கி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேறு இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் சார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் சார் பிரதீப் ரங்கநாதன் சார் எவ்வளோ சார் கொடுக்கணும், ஓகே சார் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் பண்ணிக்கலாம் சார், ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. பிரதீப் வந்து சூப்பர் ஸ்டாருடைய பெரிய ஃபேனுங்களால் அவர் அந்த எனர்ஜி ப்ளஸ் அந்த சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைலுங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது. சமீபத்தில் கூட அவர் வந்து டூட் படத்துக்கு வந்து ஒரு ஸ்டில் ஒன்று போட்டிருந்தார். அதாவது அந்த ரிசப்ஷனில் இருக்க காஸ்டியூமில் திரும்பி பார்க்குற மாதிரி ஸ்டில் ஒன்று போட்டிருந்தார். ஃபஸ்ட்டு நார்மலாக தான் தெரிஞ்சுது, அப்புறம் தான் தெரிஞ்சது தர்மத்தின் தலைவனில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும். அந்த ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு மட்டும் அதே போட்டுட்டு அதே மாதிரி திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று போட்டார். ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஆக்சுவலாக என்னென்னா இஸ் எ வெரி வெரி பிக் டைஹார்ட் ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ இப்போ இந்த படம், அதாவது இப்போ அடுத்து ஒரு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிற படத்தோட டைட்டில் என்ன மாதிரி கதையாக இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம்
நோ க்ளூ. அண்ட் இந்த படத்தில் யாரெல்லாம் இன்னும் முக்கியமான ஆர்டிஸ்ட், ஹீரோயின் சொல்லிட்டாங்க 2 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, பட் யாரெல்லாம் இன்னும் முக்கியமான ஆர்டிஸ்டாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் இன்னும் தெரிய வராத ஒரு விஷயம். பட் இருந்தாலும் வந்து எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப ஒரு காம்பினேஷன் அப்படிங்கும்போது சமீபத்தில் வந்து காந்தா படம் பார்த்தேன். இந்த காந்தா படத்தில் வந்து பாக்யஸ்ரீ போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நடிச்சிருந்தாங்க. வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ், ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க காம்பினேஷனில் பிரதீப் ரங்கநாதனோட தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்ததுன்னா செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வைபாக இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு, லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கமர்ஷியல் படத்தில் பிரதீப்போடு சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல் லவ் சப்ஜெக்டில் நடித்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான். பிரதீப்புக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரியல, அதே சமயத்தில் ப்ரொடியூசருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஏஜ் சென்டிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தை யார் மியூசிக் பண்ண போகிறா, அதுக்கப்புறம் யார் இந்த படத்தில் முக்கியமான டெக்னீஷியன்ஸ் யார், க்ரூ யார், அதுக்கப்புறம் இந்த படத்துடைய டைட்டில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள்.